அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கோர்ப்டி ஆர்டி போடுறேன்டா லுனாட்டிக், மேரிட் டு மாமா, அதுக்கப்புறம் இருக்குது கிங், இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு எபிசோடாக இருக்கனால தான் நான் போடாமல் இருக்கேன். நான் போடுறேன்டா இப்போதைக்கு போடுறத ஃப்ளோவில் போகலாம், சரிங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட் அவருக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்டாப் பண்ணி போனால் ஸோ சாட் வந்து கால் பேசிட்டு வச்சுருப்பா. ஸோ இப்படியே தான் அயன் வந்து ஒரு மாதிரி தயக்கமாக உட்காந்துட்ருப்பா. என்ன பண்ணணும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த டைம் கரெக்டாக ஜங்குக்கு வந்திருப்பான். அம்மா நீ எதாவது சாப்பிட்றியா? இல்லை மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமாடி? ஏன்னா நீ பார்க்க வேற மாதிரி அதான் உனக்கு முடியலன்னா போகலாம். வாயேன் போயிட்டு வரலாம். இல்லை வேண்டாம் மாமா, நான் ஓகேவாக தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே ஓகே தான், முடியாமலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எதாவது கேட்கணுன்னா கிட்ட கேளண்டி. உண்மையாக எதுவுமே இல்லை மாமா கேட்குறதுக்கு. எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க, அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நானே ஏதோ யோசிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை அது பாருமா, எனக்கு உன்னையோடு மட்டும் உன்ட்ட சொல்லணும்னு தோணுதுடி. எல்லாம் பொய்யே கிடையாது, மட்டும் உண்மை. நான் உன்னை லவ் பண்ணது ரொம்ப உண்மை. உனக்கு நான் இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்கிறதும் உண்மை தான். என்னை தவிர யாரும் உன்னை கிட்ட கூட நெருங்க விட்டது கிடையாதுடி, அதுவும் உண்மை தான். எனக்கு தெரிலம்மா நீ என்ன இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறியா இல்லையா? நான் அப்போ லவ் பண்ணுற மாதிரி பேசுகிற, அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை கேட்டுறேன். எனக்கு தெரிலம்மா. நான் இப்போ வரைக்கும் லவ் பண்ண விடாத நிறைய நினைக்கிறேன்னா இப்போ வரைக்கும்டி நான் அப்படியே தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். என்னால் மாறவே முடியல. அதுலேருந்து எப்படி மாறுறது கூட எனக்கு தெரில. நிறைய டைம் நினைப்பேன் எனக்கு அவன் நிம்மதி தான் முக்கியம், தள்ளி போயிடலான்னு. அதனால் முடியலம்மா. தள்ளி போனாலும் ஒன்று சுற்றி தான் என் நினைவுகள் இருக்கா, அதனால் எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரில. அப்படியே தான். நான் ஒன்று மட்டும் உண்மைடி, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அது கொஞ்சம் கூட பொய்யே கிடையாது, அது ஒரு துளி கூட பொய் கிடையாது. என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எவ்வளோ கேவலமான பிறவை கூட நான் பார்க்குறேன், எல்லாமே எனக்கு புரியுது தாண்டி. எனக்கு அதுக்கு மேலே இருக்குடி, உனக்கு மேலே. நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறனோ, உன்னோட தள்ளி போயிடலாமோன்னு. பாருங்க மாமா, ஏதோ பேசுகிறீங்க, ஆனால் அது எதுவும் கேட்குற நிலைமையில நான் இல்லை. எனக்கு அதுவும் எதுவுமே கேட்க வேணான்னு தான் தோணுது. எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மாமா, ப்ளீஸ். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க. எனக்கு அதுவே நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப். எனக்கு புரியல மாமா. நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் முகம் வேறு, ஆனால் அவன் என்னை லவ் பண்ண விதம் எல்லாமே உங்களை மாதிரி தெரியல மாமா. நான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, சொல்ல தெரியல. நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல மாமா. என் ஃபேமிலிக்கு நிறைய பண்ணுறீங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவோட மெடிக்கல் செலவு, எங்கள் தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸ், என் தம்பியோட காலேஜ் ஃபீஸ் எல்லாமே பார்த்துக்கிறீங்க. எனக்கு பயமாக இருக்கு மாமா, உங்களை விட்டு போயிட்டா அதெல்லாம் போயிடுமோன்னு. எங்கள் வீட்லேயும் என்னை ஈஸியாக உங்ககிட்ட விற்றுட்டாங்க. அப்படி தான் தோணுதாடி, உன்கிட்ட விற்ற மாதிரி. ஏன்டி அப்போவே சொன்னேன் போன்னு, அதான் கேட்காம உட்காந்துட்டே இருந்தேன்ல. ஆனால் நீ நிறைய வேர்ட்ஸ்லாம் விடுவ, இல்லை நான் வாங்கி தான் ஆகணும், நீ சொல்லும் போதே நான் கிளம்பிடணும். என்ன பண்ணுறது, கேட்காம அப்படியே இருக்கேன்ல. ஸோ எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான். இன்னும் நிறைய கேளு, இதெல்லாம் கம்மி. சரியா? இன்னும் என்னை அதிகமாக காயப்படுத்த தோணுச்சுன்னா தாராளமாக அதிகமாக காயப்படுத்தி ஓடி. அது முடியல, அதான்
டாக்டர் போய் பார்த்து நானும் கவுன்சிலிங் எடுத்தேன். எல்லாமே ஓகே தான். என்ன எனக்கு என்ன வேணாலும் சொல்ல, ஆனால் என்னை விட்டு போயிடாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் நீ போனாலும் அவனுக்கு பிடிச்சலாம் வைக்க போகிறதில்ல. நீ சொன்னால என் வீட்டில் இருக்கவங்க விற்றுட்டாங்க. எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தாண்டி வீட்டில் இருக்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். உன்னை எவ்வளோ நேசிச்சனோ அதை விட அவங்கள அதிகமாக நேசிக்கிறேன். நீ போயிட்டாலும் அந்த உறவு என்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கும். இவன் மாதிரி இருக்குமா, ரொம்ப கத்தி வளர்ன மாதிரி இருக்குது. டாக்டர் எல்லாமே ஓகேன்னு தான் சொன்னாங்க. அண்ட் 2-3 டே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங்க்கு. ஆனால் எனக்கு என்னமோ இப்போ மடியில் படுத்துக்கணும் மாதிரி இருக்குது. ப்ளீஸ் வேணாம் மட்டும் சொல்கிறத. ஆமாம் வேணாம் மட்டும் சொல்கிறத. வேணாம் மட்டும் சொல்கிறதடி. படுத்துக்கோங்க மாமா. ஸோ ஜங்குக்கும் அமைதியாக படுத்துகிட்டே இருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு நல்லா தூங்கியிருப்பான். ஸோ வாயின் பார்க்குறா ஜங்குக்கு பில்லோ வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக சார்ஜ் வந்து ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா லொக்கேஷன். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன பண்ணுறது? இப்போ போகலன்னா இவர் தூங்கிட்டுருக்காரு, அதுக்குள்ளே போயிட்டு வந்துட முடியுமா? நடுவில் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? மாமா மாமா என்னம்மா? இல்லை நீங்கள் தூங்குங்க, நான் சும்மா மால் வரையும் போயிட்டு வரேன். எனக்கு வீட்டிலே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இதோ இருடி நானும் கிளம்புறேன். இல்லை உங்களுக்கு தூக்கம் வரதில்ல, நீங்கள் தூங்குங்க. நான் தனியாக போகணுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். சரிம்மா நீ போயிட்டு வா, பார்த்து. அப்புறம் என்னடி கார்டு? இல்லை வேண்டாம் புடி. ஸோ வேண்டாம் அங்கே வந்து கிளம்பிடுறா. ஸோ சார்ல்ஸோட லொக்கேஷன் தான் போயிருப்பா. போகணுன்னே உட்காண்ட்ருக்கா சார்ல்ஸ்க்காக. சார்ல்ஸ் இன்னும் வந்திருக்க மாட்டா. வே என்ன வே சொன்ன டைமோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. I really miss you darling. எப்படி இருக்கா சார்ல்ஸ்? என்னடி எனக்கு என்ன குறை? நான் நல்லா தாண்டி இருக்கேன். அப்புறம் பேபி என்ன நான் பார்த்ததில் ஒரு சந்தோஷம் கூட இல்லை. மூஞ்சி உருன்னே இருக்கு. என்னடி நம்ம என்ன அப்படியா பழகணும்? ஒன்ஸ் அப்பான டைமில் நீ என்னோட க்ரஷ்டி. இப்படியா இருப்ப? அமைதியாக இரு சார்ல்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடாத. சார்ல்ஸ் நீ சொல்கிறது கரெக்டானு கூட தெரியல சார்ல்ஸ். என்ன புரிஞ்சுக்கோ, நீ சொல்கிறது கரெக்டானு கூட எனக்கு தெரியல சார்ல்ஸ். வர்ற கோத்தில் அரைஞ்சிருவாண்டி நான். சார்ல்ஸ் என்ன சார்ல்ஸ்? வாட்ஸ் அ ப்ராப்ளம் டி? Do you still see him as a good person in your eyes? சொல்றி, கண்ணுக்கு இன்னும் நல்லவனானே நொட்டுறான் அவன். இல்லை ஓகே babe, okay babe, are you still thinking that is the right person? சொல்றி, கிட்ட தான் கேட்குறேன். இன்னும் தோண்டிட்டே இருக்கா? உன் மனசு சொல்லுதோ ரொம்ப நல்லவன்னு. பாரு, வாழ்க்கையே பைத்தியக்காரி மாதிரி அழைச்சி விட்ருக்கான். உனக்கு இதெல்லாம் நான் பண்ணணும் அவசியம் கிடையாது. அன்னைக்கு நீ அழுத, என்னால் பார்க்க முடியலடி உன்னை. அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். ஜங்குக்கு யாருடி எனக்கு? யாரு? சார்ல்ஸ் அது இல்லை, எனக்கு ஸ்டில் புரியல சார்ல்ஸ். ஸ்டில் எனக்கு பிளாங்காக தான் இருக்க மைண்ட். நான் கேட்ட கொஸ்டின் வேறு, நீ ஆன்சர் பண்ணுறது வேறு. ஜங்குக் எனக்கு யார்? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கேண்டி அவனுக்காக பாரு,
உன்னை தான் பொழந்துருக்கணும். ஏதோ நியாயம் பக்கம் இருக்கனால நான் வந்து நின்றுட்டு பேசிகிட்ருக்கேன். எதுடி நான் என் மச்சானெல்லாம் எடுத்து நிற்கணும்? பாரு, அவன் 1000 தான் இருந்தாலும் என் மச்சான், புரியுதா? ஏய், நான் தாண்டி கேட்குறேன். பாரு, சரிடி, நான் கத்தல. அந்த சைன் ரொம்ப மஸ்ட். இதை கண்டிப்பாக நீ வாங்கியே ஆகணும், புரியுதில்ல? இல்லை சார்ல்ஸ், ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுது. இப்போ நீ சாக்க சொன்ன கூட சாவாண்டி. அவன் சைன் போட மாட்டானா? இதெல்லாம் பிளாங்காக ஒன்று நம்புவான். ஓடிக்கிட்டு சொல்கிறத மட்டும் செய்டி. அதிக பிரசங்கி வேலைலாம் பார்க்காத. ரொம்ப நல்லவ கிடையாது நீ. அப்படி ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏய், நீ என்னோட சரி விடு, உனக்கு நான் சொன்ன வர பிடிக்காது. சரிடி, ஃப்ரெண்டுடி. ஏய், ஃப்ரெண்டுடி. ஏய், என்ன நினச்சிட்ருக்க? என் ஹேல் ஈக்குவல்லாம் வந்துடுவியா? கேண்டி குறிஞ்சி பண்ணிட்டு. ஆமாம், கேட்க மறந்துட்டேன். ஹேலிஸ் எப்படி இருக்கா? அவளா நல்லா இருக்காடி. ஏன் அவளை கூட்டிகிட்டு வரல? கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் அவளை கூட்டிகிட்டு வரேன். என்னாச்சு? என்னாச்சுடி உனக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. ஹேலி பற்றி பேசினியா? அதான் மாதிரி ஆயிட்டேன். சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? சார்ல்ஸ், சங்குக் பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியல சார்ல்ஸ். நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கு தோணுது. குழந்த மாதிரியே மடலை படுத்துருக்கான். அவனுக்கு நான் எப்படி? என்னடி சொன்னது சொல்லிட்டு இருக்கணுமா உனக்கு? சார்ல்ஸ், சரி வேற பயந்தே சாவாலே. பாருடி, உனக்கு இது நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எதுவும் பண்ணுறதாம இல்லை. எனக்கு கால் பண்ணி எதை பேசிகிட்டு இருக்காத. நான் கிளம்பு. சார்ல்ஸ், என்ன சார்ல்ஸ், எனக்கு யார் இருக்கா? இதை மட்டும் நல்லா பேசு. யார் இருக்கான்னு சொன்னால் செய்யாத. ஜங்க குத்தம் மாதிரி பண்ணுற. ஏய், ஃப்ரெண்டுடி நானே சொல்கிறேன். ஒன்றும் நல்லவும் கிடையாது. அப்புறம் உன்னை என்னென்னலாம் கஷ்டப்படுத்தினா எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். என்னென்னலாம் பிளான் போட்டான். என்னோட இப்போ கேவலமான வண்டி. நானும் கேவலமானதான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் தெரில, எழுதுனியும் என் மனசு கேட்கல. அதான். அப்புறம் கிளம்புறேன்டி, டைம் ஆகிடுச்சு. ஆலிஸ் வேறு தனியாக இருப்பா. அப்புறம் அலினா இல்லை நான் திடுவா. பாய். இன்னொரு டைம் ஆலிஸை கூப்பிட்டு வரியா? அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவகிட்ட நிறைய பேசணும். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா? தெரியும். ஆமாம், அவள் இப்போ கூட கமிட் ஆகிட்டாளா? என்ன இது எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம். உன் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சல, நடந்துருச்சு. அப்புறம் என்ன, ஏன் இப்படி அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை. அவ இல்லடி, ஒன்றும் இல்லை. என்ன சார்ல்ஸ்? ஏய், சொன்னதை மட்டும் மூட்டு செய்டி. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியும். நான் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. சார்ல்ஸ், பாய். பார்த்து ட்ரைவ் பண்ணு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத. சரிடி, எனக்கு பார்த்து போக தெரியும். நான் ட்ராப் பண்ணிட்டேன் உன்னை. இல்லை, உன் கூடலாம் வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை. சரிடி, பாய். அப்படி சொல்லிட்டு சார்ல்ஸ் வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வாயினோட ஃபோர்ஹெட்டில் பார்த்து இருந்து போடி. பாய், டேக் கேர். லவ் யூ பேப். ஓ,
ஓகே சார்ல்ஸ், பார்த்து போயிட்டு வா. ம். சார்ல்ஸுக்கு வந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டுதான் வயன் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அவள் சொன்ன மாதிரி ட்ராவில் டாக்குமெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? இந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடலாமா? வாங்கிடணும். சார்ல்ஸ் நிறைய என்கிட்ட மறைக்கிறா. அவன் என்னென்ன கேவலமான வேலை பார்த்தாலாம் சொல்ல மாட்றா. சி, இவனுக்கு என்னடி நீ பாவம் பார்க்குற? உன் வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சரவாக்கி நிற்க வச்சிருக்கான். பைத்தியக்காரி மாதிரி டெய்லி அழுதுட்டுருக்க. இவனுக்கெல்லாம் பாவம் பார்த்தேன்னா இதை விட அசிங்கம் வர எதுவுமே இல்லை வயனும் உனக்கு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு திட்டிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு என்னம்மா போயிட்டு வந்துட்டியா? எப்போ வந்த? எதுவும் தெரிலம்மா, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு 2 நாள் தூக்கம் இல்லை. மட்டில் பார்த்தோன்னையும் ரொம்ப வெண்லையாக இருந்துச்சுடி. தேங்க்ஸ். போயிட்டு வந்துட்டியா? ஏதாவது வாங்கினியாடி? ம், சாரிடி, நான் கூப்பிட்டு போக முடியாது போயிடுச்சு. இல்லை பரவாயில்ல மாமா, அது பிரச்சனை இல்லை. மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னடி, எங்கன்னா வெளியே போகணுமா? ஓகே மீட்டிங். இல்லை மாமா, எனக்கு வீட்டிலே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ஆஃபீஸ் ஒர்க், அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் ஒர்க், அதெல்லாம் என்கிட்ட தரீங்களா? நான் வேணால் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ம், வேண்டாம்மா, எல்லாம் கஷ்டமாக இருக்கும். ம், அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா நம்ம கூட. நீ எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டு? என்னடி? சரி மாமா. இல்லை, நீ பண்ணு. ம், ஆனால் ரொம்ப ஹெட்டேக்காவோ இல்லை ரொம்ப பிடிக்காமல் இருந்துச்சுன்னா, தலைவலியாக இருக்கே இந்த வேலைன்னா வேணாம். சரியா? சரிங்க மாமா. இங்கே பாரு, ஏய் பொண்டாட்டி, சொல்கிறது கேட்குதா? ம், புரியுது மாமா. மாமா கொஞ்ச நேரம் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சைன் போட்டுருங்க. ம், அப்படியாடி பெண் கூட அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் கடகடன் சைன் போட்டே இருக்கான் அடுத்தடுத்த பேஜுன்னு. ஸோ டக்குன்னு வாங்கிட்டு அப்படி கையை வச்சுட்டு, என்ன மாமா படித்து செக் பண்ணி பார்க்க மாட்டிங்களா? ஏய் என்னடி, அதான் பார்த்துட்டல, இப்போ அதான் சைன் விட பொறுத்தால கை. இல்லை, இது 10 பேஜ் மட்டும்தான் நான் பார்த்தேன். நீங்கள் 10 பேஜ் சைன் போட்டீங்க, மிச்சதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல, கொடுங்க. என்னடி ஏதாச்சும் தலைதவலிக்குதா? சரி போதும், நீ எடுத்து வை, மிச்சதெல்லாம் பேவாது. இல்லை, எல்லாமே நான் தான் மாமா பார்ப்பேன். சரிம்மா, உனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணு. ம் ம் மாமா 10 பேஜ் என்னென்னாச்சு பார்க்கலாம்ல? இல்லடி, நீ பார்த்தல, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், ஒரு மீட்டிங் இருக்குது, நீயும் வரியா? ம், ஏன்னா வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அட்டன் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு, நம்ம ஆஃபீஸ் ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு. அங்கேயே டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதும் உனக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க, அதை என்ன பாரு. சரியாடி? ம் மாமா. என்னடி, நீங்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணுறீங்களா? ஜங்குக்கு அப்படியே வயன் சேரில் உட்காந்துருப்பா, அப்படியே அவன் நீல் டவுன் போடுறான். வயனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறான். என்ன வார்த்தை கேட்குற? ம், தெரிலடி, தெரில. எவ்வளோ லவ் பண்ணுறா, அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்ல தெரிலடி. என்னை விட்டு மட்டும் போயிடாதமான்னு சொல்ல தோணுதுடி. ஓகே, அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத, சொல்லு. ஏன்னா உன்னையும் ஒன்றும் ரெடி இது வந்து என்கிட்ட மறைக்காத சொல்கிறேன். நான் உன்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், நான் எனக்கு மட்டும் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா முடியல, தலையெல்லாம் பிச்சுக்கலாம் மாதிரி இருந்தது. அதான் ஆமாம்,
நீ ரொம்ப அழகாக இருக்கடி, ரொம்ப அழகாக இருக்க. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கம்மியாக அழுகுடி. எனக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நீ அழுதுட்டு மட்டும்தான் இருக்க. சந்தோஷமாக வச்சுக்கணும்னு மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். தெல்லாமோ எல்லாம் ஒன் சைடாக இருந்தாது. நான் என்னடி பண்ணுறது? பியூராக தானடி உன்ட்ட லவ் கொடுத்தேன். நீ தானடி என்னை வேணான்னு ஒதுக்குனேன். இது நான் என்னம்மா பண்ணுவேன்? இப்போ வந்து என்னை உண்மையாக லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டா, சாகிற வரையும் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டே இருப்பேன்டி இருப்பேன். அம்மோ கேட்காதடி. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. ஏதோ நான் ஒன்று இல்லை, ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் ஏன் இவ்வளோ அழுக்கிறீங்க? வேண்டாம், மனசில் நான் இல்லைல்லடி. துள்ளியோண்டு ஓரத்தில் அப்படி இருந்துக்கிறேன். நான் மனசு ஃபுல்லாக இல்லைல்ல. ஆனால் இங்கே கேள்றி, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் தாண்டி இருக்க. இங்கே ஸ்டாண்டர்டாக போவே மாட்டுற, கொல்றடி. தினம் செத்துட்டுரு. தினம் உன்னை லவ் பண்ணதுலேருந்து I love you, அம்மா. I love you so much. I love you so much டி. அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே கிட்ட வந்து, சரி நீ கிளம்பு. ஸோ இன்னும் கிளம்புறா. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 2 பேரும் போயிருப்பாங்க ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் வாயின் எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்துட்டு அகெயின் சைன் வாங்குவா. இந்த டைமும் ஜங்குக்கு என்னன்னு கூட பார்த்துருக்க மாட்டான். இது ஒரு ரொம்ப நியூ ப்ராஜெக்ட். இந்த டாக்குமெண்ட் என்னன்னு கூட செக் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே சைன் போடுறான். வாயின் அவ்வளோதான், அந்த பேப்பரை டக்குன்னு எடுத்துட்டாங்க. வந்து என்னடி அந்த பேப்பர் கூட சைன் போட்டுறேன்? இல்லை மாமா வேண்டாம், இது ஆக்சுவலாக செக் பண்ணலை. சரிடி. ஆமாம் என்னம்மா? இல்லை ஒன்றும் இல்லை, தலைவலியாக இருக்குது, அதுதான். எங்கேயும் உங்கள் கூட இருக்கணுமா? இல்லை என்னடி தலைவலிக்குதா? சரி வா கிளம்பலாம் வா அப்படி சொல்லிட்டு ஜங்கு டக்குன்னு ஒரு மீட்டிங்கே கேன்சல் பண்ணிவிட்டு வாயினை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ வாயினை இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரா. கரெக்டாக சார்ல்ஸ் கிட்டே வந்து அவளுக்கு மெசேஜ் வருது. அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்கு மட்டும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். என்னம்மா என்னையே பார்த்துட்ருக்க? ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இல்லைம்மாம்மா. இல்லடி, நீ நீலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ அவங்களும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு அமுச்சிருப்பாங்க. ஸோ ஜங்கு வீட்டுக்கு வந்துட்டு வாயனோட தலையை பிடிச்சி விட்டுட்டு ஃபுட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டு ஒன்றா பார்த்துட்ருப்பான். ஸோ வாயனை அப்படியே பார்த்துட்டுருப்பா. ஜங்குக்கே என்னம்மா தூக்கம் வர மாட்டேங்குதா? நீங்களும் பக்கத்தில் படுத்துக்கோங்க மாமா. சரிடி. ஸோ வாயனும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கியிருப்பான். ஸோ டக்குன்னு அகெயின் கால் வந்தோன்னையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறா. ஜங்குக் ஸ்டில் நல்லா தூங்கிட்டுருக்கான். என்ன கால் எடுக்க எவ்வளோ நேரமா? ஒரு சைன் வாங்க முடியாதா? இல்லை ரொம்ப செக் பண்ணுறான். அவனா அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ எப்படி சொல்கிற சார்ல்ஸ்? ஏன்னா அவன் அவ்வளோ ஏமாத்துறான்டி. என்ன எனக்கு புரியல. ஏமாத்துறானா லவ் பண்ணுறானா? இது பாரு என்ன மயக்கிட்டானா? அப்படியே நாக்கு தொங்க பொட்டியா? பாரு உன்னை எந்த கேவலமான நிலைமையில் வச்சுருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சும்மா இதையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஃபோனை வெயிடி மயிறு. ஷோ நான் என்னதான் பண்ணுறது? சைனும் வாங்க முடியல.
ஸோ இப்படியே தான் வயன் 2 டேஸாக சைன் வாங்கணும், ட்ரை பண்ணுவா, சைன் வாங்க முடியாமல் இருக்கும், ரொம்ப சஃபர் ஆவா அதனால். ஸோ டுடே ஆஃபீஸ்லேருந்து ஜங்குக்கும் வயனும் கிளம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜங்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ வயனும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ நான் டாக்குமெண்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வயன்கிட்ட வந்து, என்னம்மா இந்த 2 பேப்பராக எடுத்துகிட்டு வர, சைன் மட்டும் வாங்க மாட்டேறேன். நானே சைன் போட்டேன். போடி, மெயில் பண்ணி அஃபிஷியலாக என்ன மூவ் பண்ணுமோ பண்ணேன். ஆமாம், அது என்ன, நீ தானே ஆசைப்பட்ட அது எடுத்துட்டு வச்சுட்டு, அது அப்புறம் நீயே எடுத்துடுற, அதான் நானே சைன் போட்டேன். போடி. இல்லை, இந்த பேப்பர் எப்படி வந்ததுன்னு தெரியல மாமா. அது ஜங்குக்கும் வயனோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு அவளோட ஏரெல்லாம் அப்படியே காது சைடாக ஒதுக்கி விட்டுட்டு, என்னடி இது பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்னை விட்டு போனால் கிட்டத்தட்ட 8% கம்மியாகும். அஃப்கோர்ஸ் ஒரு யங்ஸ்டராக இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேருந்து நான் 7th ப்ளேஸ் போகலாம், ஒரு 5 பேர் முன்னாடி வரலாம், அதுக்காக இப்படி பண்ணுறியா? இல்லை இல்லை மாமா. சரி, இப்படி பண்ணுறதுனால நீ ஓகேவா இருப்பியா? அதுக்காக மட்டும் தான் சைன் போட்டேன். உனக்காக நான் எத்தனை ப்ளேஸ் வேணாலும் கீழே போகிறேன்டி, நீ ஓகேவா இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன என் மேலே கோவமா? அதை அப்படி பண்ணிகிட்ருக்கியா? சைன் போட்டுட்டேன். நீ இது மெயில் மட்டும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு, அது ப்ரொசீஜர் என்ன நடக்குமோ நடக்கட்டும், அவ்வளோதான். என்ன, நான் ஒரு 2-3 ப்ளேஸ் கீழே போவேன், அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஓகே. ஒரு டைம் பண்ணணுன்னு நினைக்கிறேன், நான் பண்ண மாட்டேறேன். அம்மோ, நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் என் மேலே லவ் இருக்கனால பண்ண மாட்டேறியாடி? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண ப்ளீஸ். இல்லை மாமா, லவ் இல்லையாடி? சரி ஓகே, இப்போ ஓகேவா நீ? கட்டு, நானே மெயில் பண்ணி விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி மெயில் பண்ணிடுறான். மாமா மாமா வேண்டாம் மாமா. இப்போ ஓகேவா? உனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும்ல? ஓகே, நம்ம ஏதோ லைட்டாக வச்சு பழி வாங்கிட்டோம் என்னன்னு. நீ எவ்வளோ வேணாலும் என்ன பழி வாங்கலாண்டி, உங்ககிட்ட நான் எவ்வளோ வேணாலும் தோப்பேன். அப்புறம் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குடி, அது வந்தால் கூட கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. உனக்கு அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சு ஒன்றும் தோணா முடிச்சு விட்டுரு, பிரச்சனை இல்லை. சரியா? ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஆமாம், இது ஆக்சுவலாக நான் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போகலாமா? ஆக்சுவலாக உங்ககிட்ட இதை சைன் போட்டு இன்றைக்கே இந்த வேலையை முடிக்கணும்னு தான் இன்றைக்கி உட்காந்துருந்தேன், வேறு எதுவுமே கிடையாது. பா போகலாம். ஸோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருது, பார்த்தா ஜங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேருந்து 7th ப்ளேஸ் வந்துட்டான், ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, வீட்டுக்கு வந்து டிவிலையும் அதை பார்த்துட்ருக்கீங்க, நியூஸ்லலாம் போயிட்டுருக்கு இந்த விஷயம். இந்த வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக அவங்கள இப்படி பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கில்ட்டாக இருக்கும் எனக்கு. மா பசிக்குதுமா, வா சாப்பிட்லாம். இதையா பார்த்துட்டு நீங்கள் இதை ஒரு கதையாக பேசிகிட்டு இருப்பானுங்க. நாளைக்கு வர மீடியா வந்துட போகுது, ஒரு 3 நாளைக்கு நம்ம எங்கே வெளியே போயிடலாம். சரியா? உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? அப்படி கேட்ட லவ் இல்லையா அப்படி ஏதாவது கேட்டுட்டா கோவப்பட்டிருப்பேன். நல்லா இருக்காதுமா, நீ தான் என் மேலே நிறைய கோவம் பண்ணணும், நான் பண்ண வேலைக்கு. வா சாப்பிடலாம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத அப்படி சொல்லி ஜங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ வாயனை அப்படியே பார்த்துட்ருக்கா ஜங்குக்கு. என்னடி தப்பு பண்ணிட்டோம், கில்ட்டாக இருக்கா? அப்படிலாம் நினைக்காத, கரெக்டாக தான் பண்ணியிருக்க. வா. எப்படி உனக்கு எல்லாம் தோணுது? ஏதாச்சும் பழி வாங்கணுமா உனக்கு? என்ன வேணாலும் என்ன பழி வாங்கிக்கோடி, என் அழகு பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி, ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அவ்வளோதான்.
வாயன் அப்படியே அமைதியாக ஜங்கு கூட மடியில் படுத்துட்டா. ஜங்குக்கு இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். என்னம்மா இங்கே பாரு, ஏதாவது யோசிச்சுருக்காதடி, ஒன்றும் இல்லடி. பொண்டாட்டி நான் பாருடி, எங்கடி மூஞ்சு அங்கங்கே போட்டு அழுத்திட்டு இருக்க? பாரு. இல்லை கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரிம்மா, சரி சரி.